வணக்கம். நான் காயத்ரி நாகராஜன். இந்த காணொளியில் ஒளிமொழி பற்றி விவரிக்கப் போகிறேன். ஒளிமொழி என்பது ஆன்மாவின் மொழியாக கருதப்படும் பல பரிமாண மற்றும் அதிர்வு தொடர்பு வடிவமாகும். இது வழக்கமான பேச்சு அல்லது எழுதப்பட்ட மொழியின் வரம்புகளை மீறுகிறது. தனிநபர்கள் ஒலிகள், சொற்கள் அல்லது சின்னங்களை தங்கள் உயர்ந்த சுயங்கள், ஆவி, வழிகாட்டிகள் அல்லது பிற ஆற்றல்மிக்க பகுதிகளுடன் இணைக்க அனுமதிக்கிறது. இந்த புனிதமான வெளிப்பாடு குணப்படுத்துவதற்கும், ஒருவரின் அதிர்வுகளை உயர்த்துவதற்கும், எதிர்மறை ஆற்றல்களை அகற்றுவதற்கும், உயர் உணர்வுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படலாம். ஒளிமொழியை ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போல் நினைத்து கொள்ளுங்கள். இங்கே தவிர உங்கள் குரல்தான் கருவி. குறிப்பிட்ட வரையறைகள் அல்லது சொற்கள் இல்லாததால் இது பாரம்பரிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதல்ல. மாறாக அதிர்வெண்கள் மூலம் தொடர்பு கொள்கிறது. அதிர்வுகள் மற்றும் ஆற்றல்கள் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வதற்கு பதிலாக உணரப்பட வேண்டும். இசையை கேட்பது போலவே இந்த ஒலிகளும் அதிர்வுகளும் உறுதியான அர்த்தங்களை காட்டிலும் உணர்வுகளையும் ஆற்றல்மிக்க மாற்றங்களையும் தூண்டுகின்றன. இலகுவான மொழி வழக்கமான கற்றல் மூலம் பெறப்படவில்லை. மாறாக அது ஒரு ஆன்மீக அல்லது ஆற்றல் மிக்க பரிசாக உள்ளிருந்து செயல்படுத்தப்படுகிறது. அதன் விழிப்புணர்வு, உள் ஆன்மீக தயார்நிலை மற்றும் வெளிப்புற ஆற்றல் ஆதரவின் கலவையை பொறுத்தது. இது மனதின் வரம்புகளை தவிர்த்து ஆன்மா மற்றும் டிஎன்ஏவுடன் நேரடியாக பேசும் வெளிப்பாட்டு குறியீடு அல்லது அதிர்வெண் ஆகும். ஒளிமொழியின் பரிமாற்றமானது உணர்வுபூர்வமான புரிதலை காட்டிலும் ஒலி மற்றும் அதிர்வுகளை வலியுறுத்துகிறது. வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ அல்லது சைகைகள் மூலமாகவோ பகிரப்பட்டாலும் அதிக அதிர்வெண்களுக்கு ஆற்றலை மாற்றுவதன் மூலம் இது செயல்படுகிறது. உணர்ச்சி, ஆன்மீகம் மற்றும் உடல் நிலைகளில் குணமடைய உதவுகிறது. இது செயலற்ற ஆற்றல்களை செயல்படுத்துகிறது மற்றும் தனிநபர்களை உலகளாவிய மற்றும் தெய்வீக ஆற்றல்களுடன் இணைக்கிறது. பல இலகு மொழி பயிற்சியாளர்கள் சமூக ஊடக தளங்கள் வழியாக பல்வேறு தலைப்புகளில் வீடியோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். குறிப்பாக குணப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறார்கள். மக்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர்களின் வழிகாட்டுதலை நாடுகிறார்கள். இந்த துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க குணப்படுத்துபவர் தெய்வீக ரோஷினி. டாக்டர் வைகோம் ரோஷினி தேவி ஆற்றல் ரசவாதி மற்றும் உள்ளுணர்வு வழிகாட்டி ஆவார். அவர் தெய்வீக ரோஷினியின் நிறுவனர், பல மதிப்புமிக்க விருதுகளை பெற்றவர். மேலும் ஆன்மீக நல்வாழ்வுக்கான அவரது பங்களிப்புகளுக்காக உலக சாதனை புத்தகங்களில் அங்கீகரிக்கப்பட்டவர். அவரது சாதனைகள் குறிப்பிடத்தக்கவை மற்றும் தொடர்கின்றன. அவரது உன்னத படைப்புகளில் பகவத்கீதையின் அத்தியாயம் வாரியான சுருக்கம், அத்தியாயங்கள் 1 முதல் 18 வரை ஒளிமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த மொழிபெயர்ப்பை கேட்பது அனைத்து கேட்பவர்களுக்கும் நன்மை பயக்கும். பகவத்கீதை பெரும்பாலும் தெய்வீகத்தின் பாடல் என்று அழைக்கப்படும். மனித குலத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் அமைதி, பேரின்பம் மற்றும் எழுச்சியை கொண்டு வரக்கூடிய காலமற்ற ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு ஆழமான வேதமாகும். அதன் அதிர்வு மற்றும் அறிவு அனைத்து வாழ்க்கை வடிவங்களிலும் நல்லிணக்கத்தையும் தெய்வீக உணர்வையும் ஊக்குவிக்கிறது. அதே தெய்வீக பிரசன்னம் மனிதனாக இருந்தாலும், விலங்குகளாக இருந்தாலும் அல்லது மற்ற எல்லா உயிரினங்களிலும் ஊடுருவுகிறது என்பதை அங்கீகரிக்கிறது. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு கீதை உள்ளமைதி மற்றும் மனக்கட்டுப்பாட்டின் படிப்பினைகளை அளிக்கிறது. உணர்ச்சி பாதுகாப்பு மற்றும் பிணைப்புக்கு அவசியமான அமைதியான மற்றும் அன்பான சூழலை உருவாக்குகிறது. ஒலி அதிர்வுகள் அவர்களின் செவி புலன்களையும் மூளை நரம்புகளையும் தூண்டி அமைதியான வளமான சூழலை வளர்த்து பிறப்பிலிருந்தே அவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு ஆன்மீக மற்றும் தார்மீக அடித்தளத்தை வழங்குகிறது. தெய்வீக ரோஷினி தனது எதிர்கால முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அனைவரின் நலனுக்காகவும் இந்த உன்னத பணியை தொடர அவளை ஊக்குவித்து கடவுள் அவளுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்குவாராக. நன்றி.